ஐயா என்னையா உன் புருஷனுக்கு இருக்கு பிடிச்சு போச்சா? மாமா ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுல பொண்ணு நீ போ. ஐயோ தள்ளி போங்க. ஏங்க ஒரு காஃபி கூட ஒழுங்கா குடிக்க தெரியாது. கெட்ட புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நினைக்காம என்ன பண்றது உஷா? சிரிக்காம இருக்க முடியலையே. ஏன்னா நான் நினைச்சு பார்த்த விஷயம் அப்படி. அது என்ன விஷயம் சொல்லி தொலைச்சா நாங்களும் கூட சேர்ந்து சிரிப்போம்ல. சிரிப்ப நிப்பாட்டுறீங்களா? சொல்லுங்க, கேக்குறாருல சித்தப்பு. அது ஒண்ணு இல்ல உஷா, பொண்ணு கையில மருதாணி வைக்க கூடாது நீயும் என்னென்னமோ பண்ண. அதுக்கு மாமாவும் நல்லா ஒத்து ஊதுனாரு. கடைசியில என்ன ஆச்சு? இந்த வீட்டு பெண்கள் கையில செவந்ததை விட பொண்ணு கையில தான் நல்ல மருதாணி செவந்திருக்கு. அதுவும் சக்தியா அவ கையில மருதாணி வச்சு விட்டுருக்கான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா பாத்துக்கையா. இப்படி உன் திட்டெல்லாம் பிளாப் ஆகி பொன்னி மருதாணி வச்ச செவந்த கையாலேயே உங்க மூஞ்சில கரிய பூசுனா எப்படி இருக்கணும் ஒரு விஷுவல் பண்ணி பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு சிப்பு. பாத்தீங்களா சித்தப்பு இவர் எப்படி பேசுறாருன்னு? ஐயோ ஏன் மாப்ள இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்க மூஞ்சில கரிய பூசுனதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கேவலமா தான் இருந்துச்சு. ஆனா நல்லா டீப்பா யோசிச்சு பார்க்கும்போது ஒரே காமெடியா இருந்தது மாமா. இருக்கும். இங்க பாரு, இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்க போறதை நினைச்சு வயிறு எரியாம நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படு உஷா. போதும், உடனே புத்திமதி சொல்றதுக்கு வந்துருவீங்களே. போய் வேலை இருந்த பாருங்க, போங்க. உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு. போங்க. சரியான ஆளு. பாத்தீங்களா சித்தப்ப நம்மள எப்படி இன்சல்ட் பண்ணிட்டு போறாருன்னு? விடு உஷா, அவன் என்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான்? நடந்ததெல்லாம் நினைக்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அது எப்படி சித்தப்பு பொண்ணுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாவே நடக்குது? நம்ம சொதப்போன்னு நினைக்கிற விஷயத்துல கூட அவ ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறா. போதாத குறைக்கு அந்த மருதானிய சக்தி தம்பி தான் வச்சு விட்டுருப்பாருன்னு என் புருஷனே வந்து சொல்லிட்டு போறாரு. உன் புருஷனுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே அதுதான் தோணுது. ஐயோ, பேசாம இதுக்கு அந்த பொண்ணியவே மருதாணி வைக்க விட்டுருக்கலாம். நாம ஒண்ணு பண்ண போய் அதனால சக்தி தம்பி அவளுக்கு அழகா மருதாணி வச்சு விட்டுருக்காருன்னு நினைக்க எனக்கு வயிறெல்லாம் எரியுது. ஐயோ, அந்த பொண்ணிய எப்படி சித்தப்பா நாம மடக்கிறது? அதுக்கு நாம ஒண்ணும் பெருசா மெனக்கிட தேவையில்ல உஷா. அதான் பிரீத்தி கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி வச்சிருக்கோம்ல, அது சீக்கிரமாவே பூகம்பமா வெடிக்கும். உன் புருஷன் கற்பனையா தானே நம்ம மூஞ்சில கரிய பூசுற மாதிரி நினைச்சு பார்த்தா, நாம நிஜமாவே அந்த பொண்ணு மூஞ்சில கரிய பூசி அவளை கேவலப்படுத்துறோம். நீ கவலைப்படாத.